ஹாய் வியூஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு. ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். கடாய் சூடானோடனே என்னோடய மெஷரிங் கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் ரவா எடுத்துக்கிறேன். ரவா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப லைட் ஹீட்டில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். கலர் வந்து மாறாமல் இருக்கணும். ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இது ஃப்ரை பண்ணணும். ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு பண்ணலாம். ரெண்டு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது. ஆஃப் பண்ணிடலாம். நான் 8 மினிட்ஸ் இது பண்ணியிருக்கேன் ரோஸ்டிங். இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அதே மெஷரிங் கிளாஸில் 1 கிளாஸோட கொஞ்சம் கம்மியாக நான் சுகர் எடுத்திருக்கேன். ரோஸ்டட் ரவாவை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடராக. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். அதே மாதிரி சுகரையும் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிடலாம் ஃபைன் பவுடராக. ரெண்டுமே பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போது ரவா சுகர் ரெண்டுமே இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதே மெஷரிங் கிளாஸில் 1/4 கிளாஸ் கீ எடுத்திருக்கேன். கீ கொஞ்சம் சூடாகட்டும். 50 கிராம்ஸோட கொஞ்சம் கம்மியான கேஷ்யூ எடுத்திருக்கேன். நான் ஒன்லி கேஷ்யூ தான் யூஸ் பண்ணுறேன். ரெய்சின்ஸ் போட்டால் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். கேஷ்யூ ஃப்ரை ஆகிடுது. இப்போ இந்த கீ கேஷ்யூ மிக்ஸு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரவா அண்ட் சுகர் மிக்ஸில். இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேஷ்யூ நட் கீ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம லட்டு ஷேப் பண்ணணும். இப்போ ஷேப் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபிள் சைஸோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். The very tasty rava laddu is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.